இது அடிப்படை கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க ஒரு மதுஹபுங்கிறதுல இருக்கிறாங்க. அந்த மதுஹபில் சொன்னபடி தான் எல்லாத்தையும் செய்யணும்னு கொள்கையில் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் பெருநாள் தொழுகை எப்படி தொழணும்னு அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதில் 5 வக்து தொழுகை அந்த மாதிரி தான் மதுஹபில் உள்ளபடி தான் அவங்க தொழுவாங்க. அப்போ இது பெருநாள் தொழுகையில் பிரச்சனை வருது, இதுக்கு எப்படி தீர்வு காண்பதுன்னு நினைச்சிங்கன்னா பெருநாள் தொழுகைக்கு மட்டும் தீர்வு காண முடியாது. அவங்களுக்கு பேசிக்கு வழங்க வைக்கணும். இஸ்லாத்துடைய ஆதாரம் மதுஹபா, அதைத்தான் நீங்கள் வாதிட்டு இருக்கணும். அவங்கள்ட்ட புரிய வைக்கிறேன்னா மதுஹப்னா என்ன, அது எப்போ வந்துச்சு, அதுக்கு நபிக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற பேசிக்க புரிய வச்சுட்டீங்கன்னு சொன்னா பெருநாள் தொழுகை உட்பட எல்லாமே ஹதீஸ் படி வந்துடும். நீங்க பெருநாள் தொழுகைக்கு 1000 வழக்கத்தை சொன்னாலும் அவன் தான் வேற ஒன்றை ஆதாரமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறானே. நீ என்ன புகாரில் இருக்குன்னு ஒன்றை காட்டினாலும் புகாரி இருக்கட்டும், எங்க அபூ ஹனீஃபா இமாம் இப்படித்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றான். முஸ்லீம்ல வந்திருக்கு, முஸ்லீம் இருக்கட்டும், எங்களுக்கு மதுஹப் இமாம்கள் இப்படித்தான் எங்க ஹனஃபி மதுஹப்ல சொல்லி இருக்கிறாங்கன்னு அவன் பதில சொல்லிடுவான். அப்படிங்கும் பொழுது இந்த பெருநாள் தொழுகை விஷயத்துல நீங்க சொல்வது சரி என்று வாதிட்டு அவங்கள புரிய வைக்க முடியாது. நீ என்னத்தை காட்டினாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க, நம்ம மதுஹப் அது இல்லைங்கன்றாங்க. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா அந்த மதுஹப் மாயையில இருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும். பேசிக்க சொன்னீங்கன்னா தன்னால் நிறைய பேர் வந்துருவாங்க. நாங்க மதுஹப் இருக்கட்டுங்க, மதுஹப்னா என்னங்க, அது எப்படிங்க வந்துச்சு, யாருங்க உண்டாக்கணும், ரசூலுல்லாஹ்வுக்கு மதுஹப் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை புரிய வச்சு குர்ஆன் சுன்னாவைத்தான் பின்பற்றணும் அப்படிங்கிற கொள்கை மாற்றத்துக்கு வந்தா பெருநாள் தொழுகை மாத்திரமல்ல எல்லா விஷயமுமே சரியா வந்துடும். அப்ப நீங்க அது குறித்து விளக்கம் சொல்வதாக இருந்தால் மதுஹப் அவசியமாங்கிற தலைப்புல ஒரு நூலை எழுதியிருக்கிறோம். அதுல மதுஹப்ல என்னென்ன வகையிலாம் மதுஹப் தப்பு, அந்த நூல் நம்முடைய ஆன்லைன் pj.inலையும் ஆன்லைன் pj.co.in அந்த 2 வெப்சைட்டுகள்லையும் அந்த நூலை நாங்கள் பதிவேற்றம் செய்து வைத்திருக்கிறோம். நீங்கள் அதை ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். அந்த நூலை பிரிண்ட் எடுத்து வைத்துக்கொண்டு அதுல உள்ள வாசகத்தை அல்ல நோட் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த வாதங்களை உங்கள்கிட்ட வைங்க. எங்க மதுஹப்னு ஒன்று கிடையாதுங்க, எப்போ அந்த மதுஹப் உண்டானுச்சு, அந்த மதுஹப்புடைய அறிஞர்களாவது எங்களை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்களா, மதுஹப்புல குர்ஆனுக்கு முரணான எவ்வளவு கப்சாக்கள் இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த நூலில் பதில் சொல்லியிருக்கிறோம். மதுஹபை நியாயப்படுத்துவதற்கு எத்தனை வகையான வாதங்களை வைக்கிறார்களோ அத்தனை வாதங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் அந்த நூலை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். நீங்க அந்த நூலை ஒரு முழுமையா வாசிங்க. இந்த பேசிக்கை அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த பேசிக்கை வழங்க வச்சு அப்ப குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களை கொண்டு நிறுத்திட்டீங்க என்று சொன்னா பெருநாள் தொழுகையும் சரியா வரும், மற்ற எல்லாம் சரியா வரும். அதை சரி பண்ணாம நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு உள்ளதுங்க எங்களுக்கு உள்ளதுங்கன்றாங்க. அவன் தான் மதுஹப்னு ஒன்று இருக்குன்னு கொத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் மதுஹப்ங்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு பேசிக்கான ஒரு விஷயமாக அவன் நம்புறான். அப்படி நம்பக்கூடிய நேரத்தில் நீங்க போய் என்னதை சொன்னாலும் சரி உங்க இதில் உங்க மதுஹப் அப்படி இருக்குது, எங்க மதுஹப் அப்படி இல்லைன்னு ஒரே வார்த்தையா முடிச்சுக்கிடுவாங்க. அதான் அது புரிய வைக்கிறது.